வணக்கம் டாக்டர் விஜயாவட்டுக்கு வரவேற்கின்றேன். முடி பராமரிப்பு ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே முடி லென்த்தாக இருக்கணும், முடி அடர்த்தியாக இருக்கணும், முடி கருப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதை பராமரிக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா முடி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருக்கும் பொழுதே பராமரிச்சுக்கணும். ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா திரும்ப வராது. முடியும் அதே மாதிரி தான். இருக்கும் பொழுது தேவையான ரொட்டீன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முடியை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதில் குறிப்பாக ஒரு 5 ரொட்டீன் சொல்கிறேன். என்ன ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம், நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த முடி பராமரிப்பு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் ஒற்றை மூலிகை மருத்துவம் பற்றி நிறைய போட்டிருக்கோம். பல்வேறு விதமான நோய்களுக்கு ஒரு சிங்கிள் ஹர்ப் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா, ஆனால் அந்த மூலிகைகள் எங்கே வாங்கிக்கிறது அப்படின்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்காகவே ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதில் இந்த ஒற்றை மூலிகை ஹர்ப்ஸ் எல்லாம், ஒரு அஸ்வகந்தா இருக்கட்டும், அல்லது ஒரு கடுக்காய் பொடியாக இருக்கட்டும், அம்மான் பச்சரிசி பொடியாகட்டும், அல்லது ஒரு நாவற்கொட்டை பொடியாகட்டும், இந்த மாதிரி சிங்கிள் ஹர்ப்ஸோ அல்லது காம்பினேஷன் ஆஃப் ஹர்ப்ஸ் உள்ள ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் indianoish.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்குது. அதோட லிங்க் கொடுக்குறேன். தேவையானவங்க உள்ளே போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ முடி பராமரிப்பு வருவோம். முடி பராமரிப்பில் ரொம்ப முக்கியமானது வெளிப்புற பராமரிப்பு, உள்புற பராமரிப்பு. இந்த வெளிப்புற பராமரிப்பு அப்படிங்கிறதுல 2 ஆஸ்பெக்ட் முக்கியமாக நான் அட்வைஸ் பண்ணுறேன். நம்பர் 1, கிளீனிங். சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு டைம் தான் நான் ஹெட் பாத் எடுப்பேன், 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் குளிப்பேன் அப்படின்றாங்க. இது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த முடி வெளிப்புற இடங்களுக்கு நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த முடி தான். வெளிப்புற இடங்களுக்குன்னா நம்ம காற்றாகட்டும் அல்லது காற்றுல இருக்கிற ஈரப்பதம், அதில் இருக்கிற டஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறது முடி தான். அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா, முடியல முகத்தில் எப்படி நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னா ஒரு மாதிரி நம்ம டல் ஆயிடுறோம். முகத்துலலாம் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது, டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது, மண் படிஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அதே தான் முடியலையும் இங்கே நமக்கு ஃபீல் ஆகுது, இங்கே நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. இதை நம்ம அடிக்கடி எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஹெட் பாத் ரொம்ப ரொம்ப அவசியம். குறைந்தபட்சம் 3 நாளுக்கு ஒருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், ஹேர் வாஷ் எடுக்கணும். நம்ம பயன்படுத்துகிற ஷாம்பு ரொம்ப ஹைலி கெமிக்கல் கண்டென்ட்டாக இருக்கிறத தவிர்க்கணும், மைல்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஷாம்பு நீங்கள் ரொம்ப ஸ்கேல்போட இந்த வேர் கால்கள் பகுதியில் மட்டும் மைல்டாக அப்ளை பண்ணால் போதும். முழு ஹேருக்கும் போட்டு பயங்கரமாக தேய்ச்சி குளிக்கிறதே வாரத்துக்கு ஒரு டைம் அதை போட்டு அப்படியே ரப் பண்ணி தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் தேய்க்கிறதுனால முடி உதிர்வுகள் பெருகும். இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் உராய்வுகள் ஏற்பட்டு முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப ஜென்டிலாக ஒரு கம்மியான ஷாம்பு யூஸ் பண்ணி, ஷாம்பு டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஷாம்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கேல்ப்னா அந்த தோல், இதுக்கு மட்டும் லைட்டாக தேய்ச்சி வாஷ் பண்ணால் போதும். மொத்த முடிக்கும் அந்த ஷாம்பு போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டஸ்ட்டு, டர்ட்டு, ஆயிலு இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது இந்த ஸ்கேல்ப்பு உள்ள முடி கால்களில் தானே தவிர மொத்த முடியல கிடையாது. எனவே இந்த கிளீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரத்தில் குறைந்தபட்சம் 2 முறை, அதிகபட்சம் 3 முறை வரைக்கும் கூட எடுக்கலாம். சிலர் டெய்லி கூட பாத் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. அடுத்ததாக போஸ்ட் கிளீனிங், அதாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சிலர் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி கண்டிஷனர் அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர்க்க சொல்கிறேன். அப்படியே கண்டிஷனர்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஹேரோட இந்த முடியோட பாதிக்கு மேலே போட்டால் போதும். உங்கள் கீழே ரூட்டில் போடக்கூடாது. முடியோட பாதியிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த கண்டிஷனர் போடுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அதை குளிக்கும் போதே அதை அப்ளை பண்ணிவிட்டு கண்டிஷனரை ஒரு 5 மினிட்ஸ் விட்டு அகெயின் திரும்ப அதை வாஷ் பண்ணி லைட்டாக ரின்ஸ் பண்ணுறது, ப்ளைன் வாட்டரில் ரின்ஸ் பண்ணுறது நல்லது கண்டிஷனர் போட்டால். சிலது சும்மா லீவ் இட் கண்டிஷனர் இருக்குது, அப்படியே விட்டுறலாம். நீங்கள் போட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விடுற மாதிரி கண்டிஷனர் இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை நீங்கள் பண்ணணும். கண்டிஷனர் போடாதவங்க ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வளவளப்பாக இருக்கக்கூடாது. அப்படியே செக்கிலேருந்து ஆட்டின எண்ணெய் அப்படியே டைரெக்டாக தேய்க்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த அதீதமான பிசுபிசுப்பு தன்மையோட ஆயில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஆயில் உங்கள் முடியோட எடையை கூட்டும். இந்த வெயிட்னாலேயே நிறைய பேருக்கு முடி கொட்டுது. 2வது, முடி கால்களில் அதிகமான பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறது. நிறைய டஸ்ட்டு, அதிகமான தூசு, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோபோலன்ஸை ஈர்க்கும். அது ஹேர் ஃபாலிக்கல்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஃபங்கஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டேண்ட்ரஃப் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே டேண்ட்ரஃப் வராமல் இருக்குன்னா ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ ஆயில் ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது வாரத்தில் ஒரு 2 to 3 டைம்ஸ் டெய்லி அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டும் மைல்டாக அப்ளை பண்ணலாம். மற்ற நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. என்ன ஆயில் நான் யூஸ் பண்ணுறேங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். 3வது, இன்டர்னல், இந்த உள் சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொது ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா தான் ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லாயிருக்கும், முடி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மண் மாதிரி, ஒரு மண்ணில்
செடி எப்படி வளருதோ அந்த மாதிரி மண் சரியா இல்லைன்னா அந்த செடி வளராது, அல்லது அந்த செடி வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். அதே மாதிரி தான் நம்ம தான் அந்த முடிக்கான மண் நம்ம தான். ஸோ நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த் நல்லா இல்லை, நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப சுகர், ஹை சுகர் போகுது, லோ சுகர் போகுது, ரொம்ப பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, அல்லது ரொம்ப நரிஷ்மெண்ட் இல்லை, ஊட்டச்சத்தான உணவு நம்ம எடுத்துக்கல, அண்டர் வெயிட்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே முடி கொட்டுது அப்படின்னா அயன் செக் பண்ணணும். பிளட் ரத்தத்தில் அயன் மற்றும் ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்கள். நிறைய ஒரு 70 to 80% வந்து இந்த அயன், ஹீமோகுளோபின், கால்சியம், விட்டமின் டி இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது ஹேர் ஃபாலில். எனவே இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு விட்டமின் டிலாம் கம்மியாக இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா மில்க், ராகி பால் அதிகமாக எடுத்துக்கோங்க, முருங்கை அதிகமாக பயன்படுத்திட்டு வாங்க. அயன் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குனாலும் முருங்கை அதிகமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி அசைவ உணவு உள்ளவர்களாக இருந்ததுன்னா ஆட்டினுடைய கல்லீரல் சோரொட்டி அடிக்கடி பயன்படுத்தலாம். இது அயன் ரிச் உங்களுக்கு சீக்கிரமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப டெப்ளீஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அயன் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் இன்டர்னலாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், தலையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு 3 months ப்ராப்பராக உங்களை நரிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முடியல அந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். எனவே உள்ளே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மாத்திரைகளாக வருது, முடி மாத்திரைகள், முடிக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரைகள் அந்த மாதிரியும் சித்தாயுர்வேத மருந்து கடையில் கிடைக்குது. லோக்கலில் இருக்கிற உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஹேர் கேர் ரொட்டீன்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஹேர் நல்லா ஃபால் ஆச்சு, ஆனால் திருப்பியும் ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது, இன்டர்னலில் கொஞ்சம் எடுக்கிறது, இதனால் மீண்டும் ஓரளவுக்கு ரீகெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. முடி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஃபுல்லாக கொட்டிடுது, அந்த ஹேர் ஃபாலிக்கிலோடு கொட்டிடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடி வராது. ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு என்னை கான்டாக்ட் பண்ணாதீங்க. இது பராமரிப்பு, இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு முடியை நீங்கள் பராமரிக்கிறது நல்லது. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஷோன் அப்படின்னா அது ஒரு ஆனியன் ஷாம்பு மாதிரி இருக்கும், மைல்டாக இருக்கும். ஆயிலும் அதே மாதிரி தான் ஒரு ஆனியன் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டேப்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே சாப்பிட்றது ஒரு சின்ன ஒரு சப்ளிமெண்ட்ஸ். இது வந்து நிறைய ஹர்ப்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய நமக்கு ஜென்ரல் ஹெல்த்துக்கும் நல்லது, முடி ஹெல்த்துக்கு நல்லது. நரசிம்ம ரசாயனம்னு சொல்லி நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு டேப்லெட்டு. இது 3 சேர்ந்து காம்போவாக indianayush.comல இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டடாக நான் ஏதாவது பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு டேப்லெட் மார்னிங் நைட்டு பிஃபோர் ஃபுட் எடுக்கிறது, அதே மாதிரி அந்த ஹேர் ஷாம்பு அண்ட் ஹேர் ஆயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதில் பெருசாக சைட் எஃபெக்டில் வேறு எதுக்காவது நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கனாங்களும் நோ இஷ்யூஸ். ஒரு 1/2 hour இடைவெளியில் அந்த ஒரு சின்ன சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடி அழகானது தான், அதே சமயத்தில் முடி இல்லைனாலும் ரொம்ப ஃபீல் பண்ண, முடி கொட்டிடுச்சு எனக்கு மீண்டும் வளரலன்றதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்ததுன்னா இந்த பராமரிப்புகளை செஞ்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.